السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய அமர்வில் நாங்கள் இஸ்லாத்தின் பார்வையில் உதவி தேடுதல் என்ற தலைப்பில் அல் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை வைத்து நாங்கள் பார்க்க போகிறோம். என் மதிப்புக்குரிய சகோதரர்களே, உதவி தேடுதல் என்பது ஒரு சாதாரண வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒரு அம்சமாகும். ஆனாலும் இந்த உதவி தேடுதலை பற்றி அல் குர்ஆன் பல்வேறு இடங்களில் பிரஸ்தாபித்துள்ளது. நாங்கள் தொழுகையில் ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹா என்கின்ற குர்ஆனுடைய முதலாவது அத்தியாயத்திலே நாங்கள் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறோம். இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டிய அல்லது அவதானிக்க வேண்டிய முக்கியமான விடயம், நாங்கள் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குகிறோம் என்று சொல்கிறோம். அதே போல அல்லாஹ்வை மாத்திரமே, அல்லாஹ்விடம் மாத்திரமே உதவி தேடுகிறோம் என்று இங்கே சொல்லுகிறோம். எனவே உதவி தேடுதல் என்பது அல்லாஹ்வுடைய வணக்கத்தோடு தொடர்புடைய ஒரு அம்சமாகும். எனவே இங்கே நாம் பார்க்க போகின்ற விடயம், உதவி தேடுதல் என்பது எப்படி நடைபெறும் போதோ அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்ற உதவி தேடுதலாக அது அமையும். எப்படி நடக்கும்போதோ அது அல்லாஹ் வெறுக்கின்ற உதவி தேடுதலாக அமையும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையில் வணக்கம் என்ற தோரணையில் நாங்கள் பார்க்கும்போது அல் இஸ்திஆனா உதவி தேடுதல் அல்லது அல் இஸ்திகாசா என்ற அரபு சொற்கள் வணக்கமாக காணப்படுகின்றன. எனவே இந்த உதவி தேடுதலை நாங்கள் சரியாக செய்யும் போதோ ஒரு வணக்கமாக அது ஆகும். அல்லது இந்த உதவி தேடுதலை பிழையாக நாங்கள் செய்யும் போதோ அது இணை வைத்தலாக ஆகும். இன்னும் ஒரு வகையான உதவி தேடுதல் இருக்கிறது, அது அல்லாஹ் ஹலாலாக்கிய உதவி தேடுதல். நாங்கள் இங்கே பார்க்க போவது எது வணக்கம் என்று சொல்லுகின்ற உதவி தேடுதல், எது இணை வைத்தல் என்று சொல்லத்தக்க உதவி தேடுதல், எது அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட உதவி தேடுதல் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் இறைவன் அல்லாதவர்களிடத்தில், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது குற்றமா, அது பாவமா என்ற கேள்வி ஒவ்வொருவரிடத்திலும் எழத்தான் செய்கிறது. அதற்காகத்தான் நாம் இந்த பாடத்தில் இது சம்பந்தமாக உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் உதவி தேடுதல் என்பது இரண்டு வகை. ஒன்று, ஒரு மனிதனால் முடிந்த ஒன்றை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றலுக்குள், அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற தகுதிக்குள், அவனுடைய எல்லைக்குள் வைத்து அவனிடத்தில் ஒரு உதவியை நாம் கேட்பது. உதாரணமாக, எனக்கு ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கும் போதோ ஒரு வாகனத்துடைய உதவி தேவைப்படுகிறது. எனவே நாம் ஒரு வாகனக்காரரை கையை போட்டு கையை காட்டி அழைத்து என்னை இங்கிருந்து கொண்டு போய் அங்கே கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்று நாம் அவர்களிடத்தில் ஒரு உதவியை கேட்கிறோம். இதே போல நாம் ஒரு பொருளாதார தேவைகள் வரும்போது சில தனவந்தர்களிடத்தை அணுகி சிலரிடம் எனக்கு பொருளாதார சிக்கல்கள் உள்ளதால் எனக்கு கடன் தேவைப்படுகிறது என்பதை அது நாங்கள் கேட்கிறோம். இவைகள் ஒருவரிடத்தில் உதவி தேடுகின்ற அம்சங்களாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூட கடன் கொடுக்கல் வாங்குவதை அல்லாஹ் அனுமதித்துள்ளான். கடன் என்பது ஒருவருக்கு செய்கின்ற உதவியாகும்.
இந்த உதவியை, இவ்வாறான உதவிகளை அல்லாஹ் தடை செய்யவில்லை, அதை குற்றமாக சொல்லவும் இல்லை. உதாரணமாக, வீட்டுக்குள் போய் ஒருவர் தாயிடம், சகோதரிடம் உணவை வைத்து தாருங்கள், உணவை பரிமாறுங்கள், எனக்கு தூக்கமாக இருக்கிறது, என் விரிப்பை எனக்கு வெறித்து கொடுங்கள் என்று உதவி கேட்பதெல்லாம் அது அல்லாஹ் ஹலாலாக்கிய விடயங்கள். எனவே அப்படி என்றால் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நாங்கள் சொன்னது எதை? அதை நாங்கள் தெளிவாக அடையாளம் காண வேண்டும். ஏனென்றால் தொழுகையில் நாங்கள் அங்கே நின்று உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகிறோம் என்று மீட்டி மீட்டி சொல்கிறோம். அப்படி என்றால் அது எது? அதுதான் உண்மையில் நாங்கள் பார்க்க போகின்ற தௌஹீதோடு, ஏகத்துவத்தோடும் ஷிர்கோடும் சம்பந்தப்பட்ட விஷயம். எதுவெல்லாம் படைத்த ரப்பினால் மாத்திரம் முடியுமோ அதை அல்லாஹ்வுடைய படைப்புகளிடத்திலே கேட்பது மிகப்பெரிய குற்றமாகும். எதையெல்லாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டுமோ அதை அல்லாஹ்விடம் மாத்திரமே தான் கேட்க வேண்டும். இதுதான் இந்த உதவி தேடுதலுடைய உண்மையான அர்த்தம். உதாரணமாக, ஒரு மனிதன், அவனுக்கு நோய் ஏற்படுகிறது, வைத்தியரிடம் போய் அவன் கேட்கக்கூடிய அல்லாஹ் அனுமதித்த உதவி என்பது அவனிடம், வைத்தியரிடம் சென்று தனக்கு சிகிச்சை அளிக்குமாறு சொல்லலாம். எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, எனவே என்னை சோதித்து எனக்கு உரிய மருந்துகளை நீங்கள் தாருங்கள், எனக்கு சிகிச்சை அளியுங்கள் என்றுதான் கேட்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு வைத்தியரை அணுகி என்னுடைய நோயை நீங்களே குணப்படுத்துங்கள் என்று சொல்லுவது, அது அல்லாஹ்வுக்குரிய ஆற்றலில், அல்லாஹ்வுடைய பண்புகளிலே ஒரு மனிதனுக்கு பங்கு கொடுக்கின்ற நிலையை ஏற்படுத்துகிறது. எனவே வைத்தியரிடம் போய் நாங்கள் நோயை குணப்படுத்துமாறு கேட்கக்கூடாது. அங்கே நீங்கள் நோய்க்கு சிகிச்சை அளியுங்கள். ஏன்? சிகிச்சை என்பது மனிதனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இன்னல்லாஹ லம் யன்சில் தா இல்லா வ அன்ஸல தவா. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் மருந்தை இறக்காமல், மருந்தை படைக்காமல் நோயை படைக்கவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபததாவு, எனவே நீங்கள் சிகிச்சை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே சிகிச்சை என்பது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு மனிதன் செய்கின்ற விடயம். சுகம் என்பது, நோயிலிருந்து முழுமையாக நிவாரணம் பெறுவது என்பது அது அல்லாஹ்வுடைய ஆற்றலில் உள்ள விடயம். அல்லாஹ் எவர்களை குணப்படுத்துகிறானோ, எவர்களுக்கு குணத்தை நாடுகிறானோ அவர்களுக்கே குணமடையும், மற்றவர்களுக்கு குணமடையாது. எனவே உதவி தேடுதல் என்பது எப்போது அல்லாஹ்வுடைய வல்லமை தொடர்பான, அல்லாஹ்வுடைய ஆற்றல் தொடர்பான விடயங்கள் மனிதர்களிடத்தில் அல்லது மகான்களிடத்தில் அல்லது மலக்குமார்களிடத்தில் அல்லது கற்களிடத்தில் அல்லது சூரியனிடத்தில் சந்திரனிடத்தில் கேட்கப்படுகிறதோ அப்போது அது அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததாக ஆகும். ஏன்? அல்லாஹ்வுக்கே மாத்திரம் உரிய அந்த பண்பாடுகள், அந்த குணாதிசயங்கள் மனிதனுக்கு அல்லது வேறொரு படைப்புக்கு நாங்கள் சமநிலை வழங்குவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததற்கு சமனாக ஆகும். எனவே இந்த துஆ, அதாவது உதவி தேடும் போதோ எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்குள் மாத்திரம், அல்லாஹ்வால் மாத்திரம் முடியுமோ அவற்றை அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். அதுபோக சில விடயங்களை அல்லாஹ் மனிதனுடைய எல்லைக்குள் கொடுத்திருக்கிறான். அந்த விடயங்களை நாங்கள் மனிதர்களிடம் கேட்கும்போது கூட அதற்கு மூல காரணமாக அல்லாஹ்வுடைய உதவிதான் தேவை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாம் ஒருவரிடம் ஒரு கடன் கேட்கிறோம், அல்லது நாம் இன்னொருவரிடம் மருந்தை கேட்கிறோம், இன்னொருவரிடம் நாம் வேறொரு உதவியை கேட்கும். அப்போதும் கூட அல்லாஹ் தான் அந்த உதவியையும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தான் நடைபெறுகிறது என்று நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஒரு வைத்தியர் எனக்கு சிகிச்சை அளிக்கவும் முடியாது, ஒரு பணக்காரர் எனக்கு உதவி செய்யவும் முடியாது, என் பாதையில் செல்லுகின்ற ஒரு பாதசாரி அல்லது இன்னொரு வாகனச்சாரி எனக்கு உதவி செய்ய முடியாது என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறும்போது அல்லாஹ் கூறுகிறான், எப்படி? وَيَعْبُدُونَ مِنْ دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنْفَعُهُمْ وَيَقُولُونَ هَؤُلَاءِ شُفَعَاؤُنَا عِنْدَ اللَّهِ. முஷ்ரிக்கீங்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், وَيَعْبُدُونَ مِنْ دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنْفَعُهُمْ. அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்களுக்கு எந்த நன்மையையும் கெடுதியையும் விளைவிக்காத ஒரு
ஒன்றை அவர்கள் வணங்குகிறார்கள். வணங்கி கொண்டு இவர்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த இணை வைப்பாளர்கள் கற்களிடத்திலே சிலைகளிடத்திலே உதவியை தேடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா மக்காவிலே வாழ்கின்ற மக்களை பற்றி இணை வைப்பாளர்கள் பற்றி சொல்லும்போது இவர்கள் அவர்களுக்கு பிரயோசனத்தையோ கெடுதியையோ கொடுக்காத அவற்றை இவர்கள் வணங்குகிறார்கள். வணங்கி கொண்டு இவர்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நம்புகிறார் என்று சொல்லுகிறார்கள். எனவே ஒருவர் போய் இறந்த ஒருவரிடத்திலே தனக்காக உதவி செய்யுமாறு கேட்பது, கற்களிடத்திலே தனக்காக உதவி செய்யுமாறு கேட்பது, அல்லது மலாய்க்காமார்களிடத்திலே தனக்காக உதவி செய்யுமாறு கேட்பது என்பது அல்லாஹ் செய்ய வேண்டிய அல்லாஹ்வுக்கே உரிய அந்த தன்மைகளிலே பங்கு கொடுப்பதாகும். அதைத்தான் அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லும்போது கூறுகிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு உரியன, ஃபலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர், நீங்கள் அல்லாஹ்வோடு வேறொரு கடவுளை நீங்கள் அழைக்காதீர்கள், பிரார்த்திக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த அல்லாஹ்விடம் உதவி தேடுதல் என்பது ஒரு மிக பிரதானமான ஒரு இபாதத்தாகும். அதை இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும்போது உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, பணியமாகவும் மிகவும் ரகசியமாகவும் மறைவாகவும் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பிரார்த்தியுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், அவன் வரம்பு மீறுபவர்களை விரும்புவதில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இங்கே சொல்லி இருக்கின்ற அழையுங்கள் பிரார்த்தியுங்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்விடம் கேட்கின்ற துஆ. அல்லாஹ்விடம் துஆ கேட்பது அல்லாஹ்விடம் உதவி கேட்பது. எனவே இந்த அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய அந்த உதவிகளை, அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய இந்த துஆக்களை நாங்கள் படைப்பிடத்திலே கேட்பது, அல்லது வேறு ஒரு மகான் என்ற பெயரிலே, அல்லது ஒரு சிலையிடத்திலே கேட்பது, அல்லது ஒரு கபரிடத்திலே கேட்பது எல்லாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதை இன்னொருவரிடத்திலே கேட்டதாக அமையும். அதுதான் மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்கீன்களிடத்திலே காணப்பட்ட ஷிர்க்கினுடைய இணை வைத்தலுடைய அடிப்படை. எனவே இந்த அடிப்படையை தகர்த்தெறிந்து துஆ பிரார்த்தனை என்பது, உதவி என்பது அல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட வேண்டும். எதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட வேண்டுமோ அதை அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்திலும் கேட்டுவிடக்கூடாது. அப்படி கேட்பது நம்மை இணை வைத்தல் என்ற ஒரு பெரும் குற்றத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கும். அப்படி அந்த நிலையில் மரணம் வந்தால் நாம் நரகத்துக்கு போக வேண்டிய பாரதூரமான கைசேதமான நிலை ஏற்படும் என்பதை அஞ்சி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.